வணக்கம். மார்க்கெட் வந்து கன்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கு கடந்த 2 மாசமா. உங்களுக்கு தெரியும் நிஃப்டி 50 ஆல் டைம் ஹை வந்து 26,300. அதுலேருந்து இறங்கி 23,500 அந்த ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10%க்கு மேல கரெக்ட் ஆயிருக்கு இந்த 2 மாசத்துல. மிட் அண்ட் ஸ்மால் கேப் உங்களுக்கு தெரியும் மோர் தென் 13%க்கு மேல வந்து கரெக்ட் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா வந்து நிஃப்டில இருக்கிற உங்களுக்கு தெரியும் அதுதான் பெரிய பெஸ்ட் கிரீம் ஆஃப் கிரீம் சொல்லுவோம் நம்ம நிஃப்டி 50ல இருக்கிறது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 23 கம்பெனி வந்து 15% கீழே வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து இறங்கி இருக்கு. 2 கம்பெனி பாத்தீங்கன்னா 30%க்கு மேல வந்து கரெக்டா இருக்கு. ஒரு கம்பெனி கூட பாத்தீங்கன்னா நான் நிஃப்டி 50ல வந்து 52 வீக்ஸ் ஹைல வந்து இப்ப ட்ரேட் ஆகல. இந்த சினாரியோல வந்து எல்லா ஸ்டாக்கும் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏதாவது சில ஸ்டாக் வந்து இந்த லாஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்ல வந்து ஒரு 15% வந்து ஏறி இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன். சில ஸ்டாக்ஸ் இருக்கு, வாங்க என்ன மாதிரி எவல்யூவேஷன் வச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாக்குறேன். இது ஒரு லைவ் டெவா மாதிரி இருக்கும், கொரிஸ் ரன் பண்ணி. ஸோ உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்ல வந்து 15% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்ப 2 மாசமா தான் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரொம்ப ஹைலி வாலட்டைலா இருக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா சிஏஜிஆர் இருக்கு இல்லைங்களா, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். அது வந்து எவ்ரி இயர் வந்து 15% இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா போடுறேன். லாஸ்ட் 1, 2, 3 ஈவன் சில கேஸ்ல 5 இயர்ஸ் கூட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் வெறும் ஸ்டாக் பிரைஸ், அவங்களுடைய கம்பெனியோட வந்து growth எப்படி இருக்கு, ப்ராஃபிட் எப்படி இருக்கு, லாஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸா வந்து எப்படி 15%க்கு மேல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து சில ஸ்டாக்ஸ் ஏறும், ஆனா வந்து அவங்க கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸோ சேல்ஸோ இல்ல வந்து ப்ராஃபிட்டோ அது வந்து க்ரோ ஆகாம இருக்கும். ஸோ அதனால அந்த கிரைட்டீரியாவும் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்டாக் வந்து பிரைஸ் வந்து 1000 ரூபீஸ்க்கு கீழே இருக்கணும் அப்படின்றதும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஹை வேல்யூ இருந்தால் நம்மளால அதை அஃபோர்டபுளும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு 40,000 crores கொஞ்சம் மேல இருக்கணும் அப்படின்றதும் ஒரு எவல்யூஷன் கிரைட்டீரியா வச்சிருக்கோம். ஸோ சில இன்னும் எவல்யூஷன் கிரைட்டீரியா வச்சிருந்தேன், அதெல்லாம் போட்டு பார்த்தோன்னா சுத்தமா ஒரு கம்பெனி கூட குவாலிஃபை ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மாதிரி இதெல்லாம் வந்து சில இது பேராமீட்டர் வச்சேன். பட் அதெல்லாம் போட்டுனா சுத்தமா ஒரு கம்பெனி கூட வரல. ஸோ அதனால கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு ஸோ ஃபண்டமெண்டல் வந்து இந்த சிஏஜிஆர் growth பிளஸ் வந்து சேல்ஸ், நெட் ப்ராஃபிட் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொரிஸ் ரன் பண்ணி இந்த எவாலுவேஷன் வச்சு லைவ் கொரி ரன் பண்ணி நம்ம உங்களுக்கு காமிக்க போறேன். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது புதுசா போடணும், இல்ல எஸ்ஐபி போடணும், நியூ ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா அது பத்தி, இல்ல பாண்ட் வந்து இல்ல என்சிடிஸ் வந்து நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் அதை எஃப்டி ரேட்டோட அதிகமா கொடுக்கறது, இல்ல உங்களுடைய அசட் அலோகேஷனை சேஞ்ச் பண்ணணும், இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ரீமாடிஃபை பண்ணணும், இந்த மாதிரி ரிலேட்டட் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இங்க கொடுத்துருக்கிற கான்டாக்ட் டீடைல்ஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸ்கிரீன்ல நான் அந்த கொரி ரன் பண்றேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் எவல்யூஷன் கிரைட்டீரியா சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி வச்சு ரன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி இங்க எடுத்திருக்காங்க. 40,000 சொன்னீங்களா, ஜஸ்ட் 1 லட்சம் கோடி போட்டா எத்தனை கம்பெனி வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்லியிருக்கேன். இன்னொரு கிரைட்டீரியா சொன்னா 3 மந்த்ஸ் வந்து 15% and above கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து சேல்ஸ் growth வந்து 3 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவா வந்து 15% and above கொடுத்துருக்கணும். ப்ராஃபிட் growth வந்து 3 இயர்ஸ்க்கு 15% and above கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கிரைட்டீரியா நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நான் இப்ப ரன் பண்றேன் கொரி. பாருங்க எத்தனை கம்பெனி வருதுன்னு. 1 லட்சம் கோடி இருக்கணும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஏன்னா எல்லா பெரிய கம்பெனிஸ்லாம் இதுல வந்துடும் இல்லையா. ஸோ அப்படி போட்டா எத்தனை கம்பெனி ரன் பண்றப்ப பாருங்க, இப்படி போட்டா ஒரே ஒரு கம்பெனி தான் வருது, இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி. அப்படிதான் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெரிய கம்பெனி எத்தனை கம்பெனி வந்து நான் கொடுத்துருக்க எவல்யூஷன் கிட்ட மீட் பண்ணுதுன்னா ஒரே ஒரு கம்பெனி தான். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்தரா வந்து இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம் இந்த கொரியை. சரி 1 lakh பதிலாக சரி 80,000 அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ எவ்வளவு வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 80,000 போட்டிருக்கேன். மற்ற பேராமீட்டர்லாம் அதே தான். இப்போ எவ்வளவு கம்பெனிஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ போட்டா உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 4 கம்பெனி தான் வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா 2 கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒன்னு வந்து 5,700 ரூபாய் இருக்கு, இன்னொன்னு வந்து 14,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஸோ அதனால இதுவும் நம்மளுக்கு கரெக்டா செட் ஆகாது. ஸோ அதனால வந்து இப்போ கொரிஸ் வந்து இப்போ நான் மாத்துறேன். ஸோ மாத்திட்டு 40 போடுறேன். ஸோ 40 போதா எத்தனை கம்பெனி வருது அப்படின்னு பாக்குறேன். அதாவது 40,000 crores சொல்லியிருக்கேன். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருது பார்த்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 12 கம்பெனி வருதுங்க. ஸோ இந்த இதுல ஸோ மொத்தம் இருக்கிற இத்தனை லிஸ்டட் கம்பெனிஸ்ல இந்த கிரைட்டீரியா போட்டா நம்மளுக்கு வர்றதே வந்து மொத்தமே 12 கம்பெனி தான் கொடுத்துருக்கு நம்ம எவல்யூஷன் கிரைட்டீரியாவுக்கு. அந்த 12லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன் ஆஃப் த எவல்யூஷன் கிரைட்டீரியா வந்து 1000 ரூபீஸ் கீழே இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து அடி வாங்கிடும். பாருங்க பொசிஷன் சிஸ்டம் வந்து 5,700
1700 இருக்கு. டிக்சன் வந்து 14,000 மேல இருக்கு. கோஃபோர்ஜ் பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. பிஎஸ்சி பாத்தீங்கன்னா 4,700 ரூபாய்க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம பாரத் ஹெக்ஸ்காம்ன்றது வந்து 1,397 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குஜராத் வந்து ஃப்ளோராக் பாத்தீங்கன்னா 3,871 இருக்கு. எல்லாம் வந்து சில இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கேன். வேற எது எக்ஸ்க்ளூஷன்னா இந்த கம்பெனி வந்து இப்போ 1 இயர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இல்ல 2 இயர்ஸ் இருக்குன்னா அந்த கம்பெனியை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கேன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து டிராஸ்டிக்கா வந்து ரெடியூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த இதுவும் வந்து நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டாப் 5 கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ் என்னன்றதை பார்ப்போம். இங்க பார்க்கலாம். லாய்ட்ஸ் மெட்டல் வந்து இவங்க வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா மைனிங் பிளஸ் வந்து அயர்ன் ஓர் அந்த மேனுஃபேக்சரிங்கும் பவர் ஜென்ரேஷன் பண்றாங்க. இவங்க வந்து நார்தன் இந்தியால பிரசன்ஸ் நிறைய இருக்கு. மகாராஷ்டிரா அந்த சைட்ல எல்லாம் நிறைய இருக்கு. இந்த கம்பெனி வந்து 1977 வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இவங்களோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா மைனிங் இதோட வந்து அயர்ன் ஓர் எக்ஸ்ட்ராக்ஷன் 3.5 மில்லியன் டன் பெர் ஆனம் வந்து இவங்களோட கெப்பாசிட்டி. இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 950 இருக்கு. இந்த பிஇ பாத்தீங்கன்னா 33 இருக்கு. ஸோ ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 78 வெரி குட் ஆர்ஓசி. அதே மாதிரி ஆர்ஓஇ பாருங்க 56.6 இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. இது வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி தான். பாத்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி வந்து 0.01 தான் இருக்கு. சேல்ஸ் குவார்டர்லி வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 25% பாசிட்டிவ் சைட்ல growth ஆயிருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 30% அந்த குவார்டருக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் பாத்தீங்கன்னா ₹28.80 இருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 monthsல நான் சொன்னேன் இல்லைங்களா, டாப் நிஃப்டி 50 கம்பெனிஸ் எல்லாமே 30% 20% டவுன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 3 மாசத்துல 22.4% அப்ல போயிருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா 6 monthsல பாத்தீங்கன்னா 31% ஏறி இருக்கு. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 64% இந்த கம்பெனி ஏறி இருக்கு. அதே மாதிரி 3 yearsல பாத்தீங்கன்னா 127%. இது வந்து சிஏஜிஆர் ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து 127% ஏறி இருக்கும். அது மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஒரு 5 years பாத்தீங்கன்னா 155%. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுல ஒரு 1000 ஸ்டாக் வாங்கியிருந்தா நீங்க இந்நேரம் பெரிய லட்சாதிபதியா இருப்பீங்க. யாராவது இந்த ஸ்டாக் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா? லக்கி பீப்புள். ஸோ நம்ம இது அடுத்த கம்பெனி என்னன்றதை பார்ப்போம். மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் செகண்ட் கம்பெனி. இதோட பிஇ பாத்தீங்கன்னா 16.1 நல்ல பிஇ இந்த ரேஞ்சில். அதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பாத்தீங்கன்னா 20.7. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. ஆர்ஓஇ பாத்தீங்கன்னா 32.7. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. டெட் டு ஈக்விட்டி வந்து 1.41. எனி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெட் இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இதோட வந்து குவார்டர்லி சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 71% இருக்கு. இயர் ஆன் இயர் 71.5% இங்க பாருங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 111% வந்து growth இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர். இது வந்து இயர் ஆன் இயர். அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 56.7 rupees. இதோட ரிட்டர்ன் ஓவர் 3 months பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 28% வந்து அப்சைட்ல க்ரோ ஆயிருக்கு. 6 monthsல பாத்தீங்கன்னா 56% வந்து ஏறி இருக்கு. 1 yearல பாத்தீங்கன்னா 197%. நீங்க போட்டிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து 2 times 3 times அப்படியே ஏறி இருக்கும் ஒரு வருஷத்துல. அதே மாதிரி ரிட்டர்ன் ஓவர் 3 years பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56.7. இது வந்து சிஏஜிஆர் 1 yearக்கு மேல போச்சுனாவே இது வந்து சிஏஜிஆர் சொல்லுவோம், கம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். அதே மாதிரி ரிட்டர்ன் ஓவர் 5 years வந்து பாத்தீங்கன்னா 36.7. 5 yearsக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலும் இல்ல வந்து 3 yearsக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பம்பர் லாட்டரி தான். இந்த கம்பெனி உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1987 இது இன்கார்பரேட் பண்ணது. இவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட் அசெட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் அந்த இதுல ஏரியால இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இப்பயும் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஏறிட்டு தான் இருக்கு இந்த ஸ்டாக். தேர்ட் கம்பெனி நம்ம லிஸ்ட்ல வந்திருக்கிறது பார்த்தோம்னா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். இவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஹாஸ்பிட்டல் செயின். நம்ம ஊர்ல வந்து மலர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சென்னையில இருந்துச்சு இல்லையா, அந்த கம்பெனியும் அந்த ஹாஸ்பிட்டல் இவங்க தான் வந்து வாங்கினாங்க. இதோட கரண்ட் பிரைஸ் வந்து ₹687 இருக்கு. ஸோ இது வந்து 52 வீக் ஹைல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ₹660 வந்து ஆல் டைம் ஹை. ஸ்டாக் பிஇ பாத்தீங்கன்னா 72.1. இது வந்து ஹை பிஇ தான் இது ஸ்டாக். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓசி வந்து 10.3 இருக்கு. ஆர்ஓஇ பாத்தீங்கன்னா 7.85. இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹10. ஃபேஸ் வேல்யூ நான் எதுக்கு உங்களுக்கு எம்பசைஸ் பண்றேன்னா, டிவிடெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஃபேஸ் வேல்யூ தான் சொல்லுவாங்க. 50% ஆஃப் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லும்போது இதுக்கு உங்களுக்கு ₹5 இருக்கும். இதே ₹1 ஸ்டாக்ல வந்து ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக்ல வந்து 50% ஆஃப் ஃபேஸ் வேல்யூ கொடுக்குறாங்க டிவிடெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பைசா தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபேஸ் வேல்யூ இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து இதுல அட்வான்டேஜ். உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கிறதுல ஃபர்தராகவே ஸ்பிளிட் பண்ண முடியாது. அதுல கொடுத்தா போனஸ் தான் கொடுக்க
முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ நான் வந்து ஒரு ஃபேக்டரா இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.15 ரொம்ப கம்மி தான். ஸோ இவங்களோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் லாஸ்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி பேசிஸ்ல 12.3% growth இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26.8% வந்து growth இருக்கு. ஏர்னிங் per share ₹8.69. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3 மாசத்துல ஒரு வாலட்டைலா இருக்கிற சமயத்துல பார்த்தீங்கன்னா 23% கொடுத்துருக்கு சம்மர் ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி 6 monthsல பார்த்தீங்கன்னா 38.3% கொடுத்துருக்கு. 1 yearல 80% கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஓவர் 3 years பார்த்தீங்கன்னா 31.8% CAGRல கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 yearsல பார்த்தீங்கன்னா 35.9 வந்து CAGR கொடுத்துருக்கு. கம்பெனி பார்த்தீங்கன்னா 1996ல இன்கார்பரேட் பண்ணாங்க. இவங்க வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து இந்தியாலயும் இருக்காங்க, அப்புறம் அப்ராட்லயும் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து மிடில் ஈஸ்ட் அந்த ஏரியாஸ்ல இவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 27 ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியா ஃபுல்லா மத்த இதுலயும் ஆபரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்த பிரைவேட் கம்பெனிஸ் கூட டை அப் வச்சிருக்காங்க. ஸோ ஃபோர்த் கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட். இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 751. இதுவும் வந்து ஆல் டைம் ஹைல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இதோட PE பாத்தீங்கன்னா 74.7 ஹையா தான் இருக்கு PE. ROCE பாத்தீங்கன்னா 15.1, ROE பாத்தீங்கன்னா 14.3. இது ரெண்டும் டீசென்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து இது ₹1 வேல்யூ ஷேரு. இது டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.29 தான் இருக்கு, விச் இஸ் ஓகே. சேல்ஸ் குவார்டர்லி சேல்ஸ் வேரியன்ஸ் இயர் ஆன் இயர் growth பாத்தீங்கன்னா 27.4% இருக்கு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 87.8 இருக்கு. ஏர்னிங் per share வந்து 11.8 இருக்கு. லாஸ்ட் 3 months இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 18.7% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 6 monthsல பாத்தீங்கன்னா 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 yearல வந்து 75.7% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 yearsல 52% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 yearsல 38% இருக்கு. மேசிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வாங்கிறதுனா பெரிய ஆளா இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து டாடா குரூப்போட பார்ட்ல தாஜ் ஹோட்டல்ஸ் ஞாபகம் இருக்குங்களா, மும்பைல அந்த நம்ம பாம் பிளாஸ்ட்குள்ள நடந்துச்சு. அப்படி அப்ப ரத்தன் டாடா விசிட் பண்ணாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது எல்லாமே வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ்ல வந்து இது பார்ட் ஆஃப் டாடா குரூப் ஆக்சுவலா. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஃபேமஸ் பிராண்ட்ஸ்லாம் தாஜ் பிளஸ் ஜிஞ்சர், விவாண்டா, இதெல்லாம் வந்து இவங்களோட இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இவங்கள்ட்ட. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 350க்கு மேல ஹோட்டல்ஸ் இருக்கு. ஒரு 12 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம லிஸ்டோட கடைசி ஸ்டாக் பார்ப்போம். 5th ஸ்டாக் இது கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் கேரளா பேஸ்டு கம்பெனி. நம்ம இந்தியா ஃபுல்லா பிரசன்ஸ் இருக்காங்க, பிளஸ் மிடில் ஈஸ்ட்லயும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட இப்ப ஸ்டாக் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 698ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட PE வந்து 115. இது ரொம்ப அதிகம். நம்ம இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்த்து வாங்கணும். ROCE பாத்தீங்கன்னா 14% இருக்கு. ROE பாத்தீங்கன்னா 15.2% இருக்கு. ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா இது ₹10 ஷேரு. டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ஒரு 1.04. ஸ்லைட்லி கொஞ்சம் கடன் இருக்கு. இவங்க நிறைய நியூ ஷோரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து கடன் இருக்கும். இவங்களோட குவார்டர்லி சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து 37.4% இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் இது என்ன ரீசன்க்கு. கோல்ட் ஜுவல்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து இந்த குவார்டர் கம்மியா இருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணாங்க இல்லைங்களா, 15%ல இருந்து. ஸோ அது ஒன்று பிளஸ் வந்து அந்த ஹெட்ஜிங் பண்ணதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த குவார்டர்லி ப்ராஃபிட் இருக்கும். அதர்வைஸ் கம்பெனில எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஏர்னிங் per share பாத்தீங்கன்னா 6.08. ரிட்டர்ன் ஓவர் 3 months 22.7% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 monthsல வந்து 65.8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 yearல 113% கொடுத்துருக்கு. 3 yearsல பாத்தீங்கன்னா 109% வந்து CAGRல கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி வந்து நல்லா growth ஆயிட்டு இருக்கு. 1993ல வந்து ஆரம்பிச்சாங்க கேரளால. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு 217 ஷோரூம் வச்சிருக்காங்க. 36 ஷோரூம் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. டாப் 3ல வராங்க. உங்களுக்கு வந்து மலபார் ஜுவல்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து டைட்டன் இருக்கு, அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு, அப்புறம் மத்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப பார்த்த 5 ஸ்டாக்கும் வந்து நம்ம லைவ் query ரன் பண்ணி நம்ம எவல்யூஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வந்த ரிசல்ட். இதுல நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. இந்த 5 கம்பெனி வந்து இந்த டைம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க உங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணி உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. பட் எனி கேஸ் நீங்க வாங்குறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட் வாலட்டாலிட்டியா இருக்கு. நிறைய வாங்கி போய் மாட்டிக்காதீங்க. யாராலையும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, மார்க்கெட் டைமிங்ஸ் பண்ண முடியாது. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொரிஸ் இருந்துன்னா இங்க கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.